சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப்ல 209 ரன் அடிச்சிருந்தாங்க சிஎஸ்கே. ஆனாலும் நம்ம மேட்சை தோத்துட்டோம். ஆக்சுவலாக மேட்சை கையை விட்டு போனதுக்கு முக்கியமான ரீசன் நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை, நம்மளோட புவர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம ஓரளவுக்கு டீட்டெயில்டாக இந்த மேட்சை பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோன்னா பேட்டிங்கில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் கன்ஃபார்மாக பவுலிங்கில் நம்ம வந்து பெரிய ஒரு ஹோலை நம்ம அடைச்சே ஆகணும். மாஸ்டர், நம்ம பவுலிங்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில பாசிட்டிவ்ஸை பற்றி பேசிடுவோம். அது வந்து பேட்டிங் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் திஸ் கிரவுண்ட். ஆமா, பேட்டிங் வந்து அட்லீஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோ எல்லாமே நீங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, எல்லா இதுலயும் பேட்டிங் வில் கிளிக்னு சொல்லி. ஐ திங்க் இன்னைக்கு கிளிக் ஆயிடுச்சு. அதுவும் வெரி பாசிட்டிவ் திங் என்னன்னா, ஒரு யங்ஸ்டர் ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு குட் இன்னிங்ஸ் பிளே பண்ணது, லாட் ஆஃப் சிக்ஸஸ், அகைன் பிளேட் அ பிக் இன்னிங்ஸ் இல்லைங்களா. ஜஸ்ட் ஒரு 20-30 இல்லாம ஒரு 73 ரன்ஸ் எடுத்தது வந்து பிக்கஸ்ட் பாசிட்டிவ். எனக்கு மாத்ரே இன்னிங்ஸை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது குரூஷியல் இன்னிங்ஸ் நான் பார்த்தது வந்து சர்ஃப்ராஸ் கானோட இன்னிங்ஸ். ஏன்னா அந்த இடத்துல வந்து கப்பல் ஆஃப் விக்கெட்ஸ் போய் ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆனாங்க. நம்ம கூட பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, 190 முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் அவர் வந்து அகைன் இட்ஸ் ஆல் யூனிக் டிஃபரெண்ட் ஷாட்ஸ். எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஃபேனா வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அந்த இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப குரூஷியலான இன்னிங்ஸ், பிகாஸ் தட் வில் கிவ் இம் பாசிட்டிவ் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் மேட்ச். கண்டிப்பா. எனக்கு வந்து மாத்ரேவை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன், அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். எனக்கு வந்து மாத்ரேவோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது இத்தனை வருஷமாக சிஎஸ்கேவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேன் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா வந்து ஒன் டவுனில் நமக்கு இதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா வருவார், ஆனால் அவருமே ஒரு கிளச் பிளேயர் தான், டச் பண்ணி ஆடுவார். எனக்கு ஒரு ஒன் டவுனில் ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ், அதுவும் சேப்பாக்கில் பார்த்தது வந்து எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ லிபரேட்டிங்காக இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஒரு விக்கெட் போயிடுச்சு, நம்ம கன்சாலிடேட் பண்ணி ஆடுவோம், அதுதான் சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட். ஆனால் இல்லை, இது வந்து யங் சிஎஸ்கே அப்படின்னு வந்து அவர் எல்லா பாலும் ஏரில் அடிச்சு, பவுலர்ஸ் ஹேட் லைக் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் பவுலர்ஸ்க்கும் தே ஹேட் லைக் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிக்க வச்சார். எனக்கு அது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லைக் ஹவு பீப்புள் சே இட் இஸ் அ வெரி ரிஸ்கி ஷாட்ஸ், எல்லாமே ஏர்ல ஆடுறாருன்னு எல்லாமே ஓகே. அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கோயிங் ஃபார் த கில். அதுவும் சிஎஸ்கேலேருந்து அப்படி ஒரு இன்னிங்ஸை, அப்படி ஒரு டெம்ப்ளேட்டே மாற்றின ஒரு இன்னிங்ஸை வந்து எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இது வந்து நம்ம ஐ அக்ரி. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட், அதான் இவங்க ரெண்டு பேரும் நல்லா மிடில் எல்லாம் கொடுத்தாலும் ஐ திங்க் எண்ட்ல வந்து தூபே இன்னிங்ஸை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா தூபே அந்த ஃபைனல் புஷ் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அகைன் இட் வில் பி ப்ராபபிலி 190 லெஸ் தென் 200 இருந்திருக்கும். ஓகேங்களா. ஒரே ஒரு இது வந்து பேட்டிங்ல வந்து நான் யோசிச்சது என்னன்னா, ருத்துராஜ் குட் ஹேவ் பீன் பிட் மோர் ப்ரோஆக்டிவ் அண்ட் அட்டாக்கிங். மேபி அது ஒரு 10 to 15 ரன், அதாவது மேட்ச் அதனால மாறி இருக்காது. அவரும் அந்த எண்ட்லயுமே வந்து அகைன் நான் வந்து 6-4 அடிக்கலாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஓகே, ஆமாம், ஐ வுடன்ட் பி லைக் வெரி டூ கிரிட்டிக்கல் ஆன் தட். பட் ஆனால் மேட்ச் வந்து எங்கே திரும்பிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு கப்புள் ஆஃப் க்ரூஷியல் மூமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பஞ்சாப் பாயிண்ட் நான் 2 இது வச்சுருந்தேன். ஒன்று வந்து பேட்டிங், அதாவது நம்ம பேட்டிங்கில் வந்து சாகலோட ஸ்பெல் மேடு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இந்த பிச்சில், அது எல்லாரும் அட்டாக்கிங் பண்ற பிச்சில் வந்து ஐ திங்க் 21 for 1. ஆமா, அந்த ஸ்பெல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பேட்டிங்ல வந்து எல்லாரும் கெஸ் பண்ணிடுவீங்க. இட் இஸ் பேசிக்கலி பவர் பிளே, எஸ்பெஷலி 3.2 ஓவர்ஸ்ல 50 ரன்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் மேட்சை வந்து கில் பண்ணிட்டாங்க. ஆமாம், எனக்கு வந்து அந்த சாஹலில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஐ மீன், இதை வந்து நம்ம வெறும் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசலாம். இது வந்து சிஎஸ்கேக்கு நல்லது தான், சாஹலுக்கு வந்து பிளண்டராக 4வது ஓவர் கொடுக்காம வந்து அவரை வந்து 3 ஓவரில் மட்டும் இது பண்ணது. எனக்கு புரியல, உங்களோட டே வந்து பெஸ்ட்டு பவுலரு 2 சைட்லேயுமே சேர்த்து 2 ட்ராப் கேட்ச் விட்டுருக்காரு, அது இல்லாமல் ஒரு க்ரூஷியல் விக்கெட் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காரு ருத்துராஜ் கைக்வாடுது. 4வது ஓவர் கொடுத்தா என்ன, ஏன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரைட் ஹேண்ட் பவுலர் போடக்கூடாது, லெக் பிரேக் பவுலர் போடக்கூடாது அப்படிங்கிறது எழுதிட்டாங்களா நம்ம கிரிக்கெட் ரூல்ஸில்? இல்லை வந்து அது ஏன் அந்த மாதிரி எல்லாருமே அப்படி பண்ணுறாங்க? ஆப்பர்ச்சுனிட்டி தூபே வந்தவனவே முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ வென் இட் காட் இன் டு த ஃபைனல் ஃபேஸ், யார் போட்டாலும் அடிக்க போறாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து சாகல் போட்டா இன்னும் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா, தூபே கன்வீனியன்ட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரே திங்கிங்காக தான் இருக்க முடியும். வேற எதுவும் எனக்கு தெரியல. நீங்க சாகலுக்கு இவ்வளவு பவுலிங் டாக்டிக்ஸ் எல்லாம் கொஸ்டின் எல்லாம் பண்றீங்க, நம்ம பவுலிங் பக்கம் கொஞ்சம் போலாமா? அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த ஓட்டையை நம்ம எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. நம்மளுக்கு வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரியும், ஆமாம், சிஎஸ்கே பேட்டிங் லுக் லைக் பேட்டிங் டீம் வித் பவுலர்ஸ், அப்படி தான் வந்து நம்மளுக்கு டீம் இருக்குது.
ஸோ பட் ஆனால் ஸ்டில் ஐ வுட் ஸ்டில் எக்ஸ்பெக்ட் சம்திங் லிட்டில் மோர் ஃப்ரம் மேட் ஹென்ரி. ஏன்னா அவர் வந்து இன்டர்நேஷ்னல் பவுலர், நியூசிலாண்டுக்காக வந்து டீசெண்டாக போட்டிருக்காரு. ஸோ ஐ வுட் ஸ்டில் எக்ஸ்பெக்ட் சம்திங். ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு பவுலிங். இல்ல அதான் எனக்கு பவுலிங் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் எங்க ஏரியா ஆஃப் வல்னரபிலிட்டி எல்லாம் தெரியும் எனக்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி இன்கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா டூ ஃபுல் இல்ல டூ ஷார்ட், அதுவும் ஸ்லோ பால் ஷார்ட் பால்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் பேசணும் பார்த்தீங்களா, இட் ஹேஸ் டு பி a ஃபுல் பேஸ் பவுன்சர். ஸ்லோ பால் போட்டா எப்படினாலும் 6 அடிச்சிருவார். ஸோ இன்னொன்னு நான் பார்த்தேன், அவங்க விக்கெட் நம்ம எடுத்தாலுமே வந்து அடுத்து ப்ரெஷர் பில்ட் பண்ண முடியல. அடுத்த ஓவர்ல வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ பால் போட்டு ஒரு 4-6 போயிடுது, ஒரு 10 to 12 ரன்ஸ் இல்ல 14 ரன்ஸ் ஓவர் வந்துருச்சுங்கிறப்ப நம்ம இந்த பவுலிங் அட்டாக் வச்சுட்டு ப்ரெஷரும் பில்ட் பண்ணாம கண்டினியூஸா ரன்ஸ் லீக் ஆகிட்டே இருக்குங்கிறப்ப பஞ்சாப் வாஸ் நெவர் அண்டர் ப்ரெஷர் இந்த பேட்டிங். அதுதான் எனக்கு இதா இருந்தது. அதுபோக ஒரு ஃபேனா வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் டு சி லைக் சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆல் ஓவர் த பார்க் அடி வாங்கினது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஆமாம். ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மற்ற கிரிக்கெட் சேனல்லையும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேட்ச் முடிஞ்சோடனே பேச ஆரம்பிச்சிட்டோம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ பிரசாந்த் வீரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க, அவருக்கு வந்து பவுலிங்கும் கொடுக்கல. அவருக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் பவுலருக்கே போயிருக்கலாமோ? அதாவது வந்து அகில் ஹுசேன் இந்த மாதிரியே வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு போயிருக்கலாமோ? நீங்கள் ராகுல் சஹரை வந்து இம்பேக்ட் பிளேயராக தான் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஐ திங்க் சிஎஸ்கே மிஸ்ட் சம் கைண்ட் ஆஃப், அவங்களுக்கு காம்பினேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் பவுலிங் வீக்காக இருக்கும் போது அதை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிரசாந்த் வீருக்கு 14.2 crores கொடுத்து எடுத்துகிட்டு வந்து வெறும் பேட்டிங் ஆடுறதுக்கு மட்டுமா வச்சுருந்தீங்க? இல்ல எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல, ஓகேங்களா. பட் அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு 1 or 2 hours கொடுத்து பார்த்துருக்கலாம் அட்லீஸ்ட், ஓகேங்களா. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, பிச்சில் ஏதாவது இருக்கான்னு. ஏன்னா டு பி ஃப்ராங்க் லைக் சாகலுக்கு வந்து கொஞ்சம் கிரிப் ஆச்சு, சாகருக்குமே கொஞ்சம் கிரிப் இருந்துச்சு. ஸோ மேபி ரெண்டு ஸ்பின் பவுலர்ஸும் வந்து ரொம்ப பேடா போடல. ரெண்டு பேருமே அண்டர் 9 தான் வந்து எக்கனாமில போயிருக்காங்க, விச் இஸ் லைக் குட் வென் டார்கெட் இஸ் அரௌண்ட் லைக் 200+ இருக்கும்போது. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் சொன்னேன், ஒரு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு போட வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அதை அங்கே மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பார்ப்போம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டீமுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்க தான் செய்யுது. பட் திஸ் இஸ் வாட் த டீம் இஸ், இல்லையா? இல்ல அதுதான் நமக்கு பவுலிங் நம்ம ரிலேட்டிவ்லி நியூ அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம், ஓகேங்களா. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, பேட்டிங் கிளிக் ஆயிடுச்சு, பவுலிங்கும் பேட்டிங்லேயுமே வந்து இட் குட் ஹவ் பீன் லைக் 220-25 இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து அஸ் தே பிளே மோர் த காம்பினேஷன் வில் கெட் பெட்டர் அண்ட் பவுலிங்கே வந்து அந்த அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், என்ன மாதிரி பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பெட்டர் ஆகும் அப்படிங்கிற ஹோப் எனக்கு இன்னும் இருக்கு. ஸோ லிமிடேஷன்ஸ் வில் ஹாவ் டு பி கன்வெர்டட் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தென் ஃபைனலி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, ஜென்ரலாக வந்து நானுமே சொல்லணும்னா, நான் வந்து சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேன்ஸாக பேசாமல் ஜென்ரல் நியூட்ரல் ஃபேனாக பேசணும் அப்படின்னே வந்து சொன்னாலுமே ஐ வுடன் பி லைக் வெரி டூ கிரிட்டிக்கல். ஏன்னா வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனாக பார்க்கும்போது எஸ் இட் ஹர்ட்ஸ். நம்மளோட ஃபஸ்ட் ஓப்பனிங் மேட்ச் நம்ம இந்த மாதிரி வந்து தோக்கும் போது இட் வில் ஹர்ட். பட் ஆனால் வந்து ஆன் லாங்கர் ரன் பார்க்கும்போது சி திஸ் இஸ் நாட் நம்மளோட வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இருந்த ஒரு பிரிகேட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் லைக் அ வெரி யங் டீம். இப்போ தான் வந்து நர்ச்சர் ஆகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் we have to give them the ample amount of time. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து தொடர்ந்து 8 மேட்ச் ஜெயிச்சு அவங்க வந்து பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஐ நோ லைக் தேர் வில் பி லாட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆஃப்டர் திஸ் லாஸ் இன் சோஷியல் மீடியா. பட் ஆனால் நிஜமான சிஎஸ்கே ஃபேன்ஸ் ட்ரஸ்ட் இன் திஸ் டீம். கண்டிப்பாக ஐ திங்க் திஸ் டீம் ஹாஸ் அ பொட்டன்ஷியல் டு க்ரூம் பெட்டர் அண்ட் டூ வெல் இன் லேட்டர் ஸ்டேஜஸ் ஆர் மேபி இன் த நெக்ஸ்ட் சீசன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை வந்து பாசிட்டிவாக தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அக்ரி. ஓகே, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். பேட்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அதுவும் வந்து சேப்பாக்கில் விளையாடினதுனால வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஐ திங்க் அதில் வந்து கொஞ்சம் அங்கே இங்கே வந்து ஐ திங்க் சஞ்சு சாம்சன் இஃப் ஹீ கம்ஸ் டு த பார்ட்டி ஐ திங்க் ஹீஸ் பிக் இஸ் வெரி மச் டியூ. அது வந்து கூடிய சீக்கிரம் மேபி ஆர்சிபி சின்னசுவாமியில் தான் நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சின்னசுவாமிலையுமே பவுலிங், இந்த பவுலிங்கில் நம்ம கொஞ்சம் வந்து ஹோலை நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு போகலன்னா ஐ திங்க் இட் வில் பி அ நைட் மேர் ஃபார் அவர் டீம் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டான வேர்ட் சொல்லிட்டீங்க. ஓகே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஐ நோ லைக் யூ வுட் பி டிசப்பாயிண்டட். நீங்கள் இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறோம். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ.